இங்க ஒருத்தன் உன்னோட நாய் வேணாம் சொல்லிட்டு அந்த வாயிலா ஜீவனை நடு ரோட்ல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவன் போறத பார்த்துட்டு அந்த நாய் அவனோட கார் பின்னாடி ஓடி வருது. ஆனா இவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பாட்டி அவங்க கடையில வச்சிருக்க கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு வைக்கிறாங்க. அந்த நாய் இதை மோந்து பார்த்துட்டு சாப்பிடாம விட்டுருது. சோ அப்பதான் இவங்க கடையில இருக்க பிஸ்கட் எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு கொடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த நாய் அதை நல்லாவே சாப்பிடுது. சோ அன்னைக்கு நைட்டு கடை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட அந்த நாயை கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் கடைக்கு நாயை பாக்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கடையில இருக்க பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க. சோ அதனால இந்த பாட்டிக்கு இத்தனை நாள் இல்லாத லாபம் நாய் கிடைச்ச அடுத்த நாள்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இது அந்த நாய்கிட்ட போய் நீ வந்த ராசி இன்னைக்கு எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க ரோட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பார்த்திருப்பாங்க. அதுல இருக்க தோடு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். சோ சம்பாரிச்ச காசு எடுத்துக்கிட்டு நாயை கூட்டிட்டு டவுனுக்கு போய் நகை கடையில இருக்க தங்கத்தோடையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை அப்படியே காதுல போட்டு கண்ணாடியில பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க.